தேவன் நம்மை உயர்வாக பார்க்கிறார். நாம் மற்றவர்களை எவ்விதம் பார்க்கிறோம்? நம்முடைய வார்த்தைகளின் மூலம், நம்முடைய செயல்களின் மூலம், நம்மை வெளிப்படுத்துவதின் மூலம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய உறவுகளை எப்படி பார்க்கிறோம்? நம்முடன் பணி செய்கிறவர்களை எப்படி பார்க்கிறோம்? நண்பர்களை எப்படி பார்க்கிறோம்? நம்மை தேவன் தாழ்வாக பார்க்கவில்லை, மகிமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குறைகளோடு பார்க்கவில்லை, கிறிஸ்துவின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு விபச்சார பெண்ணை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வராங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிடம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க. ஏனென்றால் யூதர்கள் மோசேயின் நியாய பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க, சுய நீதியில நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையையும் அன்பையும் போதிக்கிறார். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்யும் பொழுது கையும் களவுமாக பிடிபட்டால் கல்லெறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்ல போகிறார் என்று அவரிடம் அழைத்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார். அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது அங்க ஒருத்தர் கூட கிடையாது. இங்க இருந்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி அந்த பெண்ணிடம் கேட்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இரக்கத்தை காண்பிக்கிறார், அன்பை காண்பிக்கிறார். அவர் அவமரியாதை செய்யவில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அந்த பெண்ணுடைய குற்ற மனப்பான்மையை போக்குகிறார். தேவ அன்பு அங்க அவமரியாதை செய்யல, அது அங்க குற்றப்படுத்தல. அவங்க நின்று கொண்டிருக்கிற இடம் ஒரு கீழான ஒரு இடம்தான். ஆனா அந்த இடத்தை அது சுட்டி காண்பிக்கல, இரக்கத்தை காண்பிக்கிறது. தேவ அன்பு அந்த குறைகளை பார்க்காது, மாறாக இரக்கத்தையும் அன்பையும் காண்பித்து அங்கு ஒரு மீட்பை கொடுக்கிறது, ஒரு புது வாழ்வை கொடுக்கிறது. அது குற்றப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.